என்ன செய்ய குளத்துல இருந்து கிடத்தி விழி துள்ளு குதிக்கிறத பாத்தியா? அண்ணன் அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்து மீன் பிடிச்சிட்டு போறது எதுக்கு? வீட்டுக்கு வர வச்சு கதையை போட்டு நாங்க புடிங்கி வருதுக்கா? ஏய், நாங்கெல்லாம் ரூட்டுகளுக்கு ரூட்டை போட்டு போயிட்டே இருக்கிறவங்க. நீங்கெல்லாம் சும்மா வெத்து வெட்டு. பஞ்சாயத்து சார்பாக மீண்டும் வரவேற்கிறோம். அம்பலக்காரங்க எல்லாம் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆரவாரத்தோட கோஷம் போடுங்க. அப்படிதான் நல்லா கையில தட்டி கோஷம் போடுங்க. சாதி தரம்னு பார்க்காம, ஏழாபாலன்னு பார்க்காம, ஒத்துமையா ஒண்ணு கூடி எல்லாரும் இந்த மீனை பிடிச்சு சாப்பிடணும். பாரியா, இந்த ஊருக்குள்ள விட்டு போனது, விரலியானது, மாடு முட்டினது, முள்ளு குத்துனது, சரிஞ்சு போனது, சப்பியானது, இட்டு போனது, இடிஞ்சு போனது எல்லாம் நமக்கு சொந்தம்யா. நீ பாட்டியா மீன் பிடிக்கிற சாக்கல நம்ம ரோட்ல இருக்கிற சேராத வாழ்க்கை வீணாயிருங்க. கூட்டிட்டு வந்திருக்கிற சின்ன பிள்ளைகளை எல்லாம் தண்ணியில இறங்க விடாம பெற்றவங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும். இடவட்ட பயிர்கள் தான் நிறைய வந்திருக்கீங்க. அதே மாதிரி நம்ம ஊர் பொம்பளை பிள்ளைங்க நிறைய வந்திருக்காங்க. மீன்பிடி திருவிழாவுக்குலாம் வந்து ரொம்ப வருஷமாச்சு. இந்த மாதிரி விசேஷத்துல எல்லாம் கலந்துக்கிறது மனசுக்கு சந்தோஷம் தானே. என்னமா தங்கச்சி, இவர்தான் மாப்பிளையா? மாப்பிள, அதான் அம்சமா தங்கச்சியை பிடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கீங்க? இப்ப நம்ம 5 கோவிலார் சாமிக்கு பூஜை அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சம்பாயை நம்பி வந்த யாரையும் 5 கோவிலார் சாமி வெறுங்கையோட அனுப்பிச்சதில்லை. இருந்தாலும் அதிகமா மீனை பிடிச்சவங்க மீன் கிடைக்காதவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். பூஜை முடிய போகுது. எல்லாரும் பொறுப்பா இருங்க. அதை விட்டு வெள்ளத்துல வீட்டுக்கு முன்னால மீனை பிடிச்சா காவடியில வச்சு அவராக வசூலிக்க வர வேண்டிய பொறுப்புக்காக சொல்லிக்கிறோம். இந்த அம்பலக்காரங்களா வெள்ளத்துல வீட்டாச்சு. எல்லாரும் பொம்மையில இறங்கி மீனை பிடிக்கிறீங்களா பிடிச்சிருங்க. அதாவது தண்ணி சக்கரை எவ்வளவு பிடிக்க முடியுமோ அவ்வளவு பிடிச்சிருங்க. உள்ள இறங்க இறங்க. சின்ன பிள்ளைகளை மட்டும் இறங்க விட்டாதீங்கப்பா. உள்ள இறங்கி எவ்வளவு பிடிக்க முடியுமோ பிடிச்சிருங்க. கூடையெல்லாம் அள்ளி கட்டிக்கங்க. வேச்சில வரிச்சு வச்சுக்கங்க. பொம்பளை எல்லாம் இந்த வருஷம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. அதான் இந்த மீனாட்சி குளம் நம்ம கும்பிடுற 5 வயதான அது மட்டும் இல்லாம இந்த மீன்பிடி திருவிழா நிகழ்ச்சியை அறியப்படுத்த வந்திருக்கிறேன். நம்ம விளாட்பட்டி சார்பாக மீண்டும் ஒரு முறையை நிறைய தெரிவிக்கிறோம். மீனை பிடிக்கிறவங்க பிடிச்சிருந்தா தீர போகுது. எல்லாரும் நிறைய வந்தவனே காக்கு நிறைய அள்ளிட்டு போறாங்க. அப்படியே இங்க இருந்து தூக்கிட்டு போயிருவோம். தூக்கிட்டு போய் சாமி கும்பிடுவா? என் காலை சுத்திக்கிட்டு இருந்த நாயி அவன், ஏன் மூஞ்சி அவன் நக்கிட்ட? எங்க அக்கா என்னடானா அவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு எகத்தாலமா பேசுறா. ஊர்க்காரங்க இங்க இருந்து ஒரு துரும்ப கூட தூக்கிட்டு போக முடியாதுன்னு சவால் விடுறாங்க. இதே இடத்துல இவ்வளவு ஊர்க்காரங்க மூஞ்சில கரிய பூசணும். கெட்டு போன என் பொண்ணை கட்டிக்கிட்டான்னு எங்க அக்கா என் காலை பிடிச்சு கெஞ்சணும். கணேசனை காவு கொடுத்து குதிச்சுக்கிட்டு இருக்கிற என் ரத்தத்தோட சுட்டாத்தனம். என்ன புள்ள, மாமனை பார்த்தா மயங்கணும். வரக்கூடாது.
நிறுத்துங்க. இவன் பித்து பிடிச்ச மாதிரி இந்த பொண்ணையை சுத்திக்கிட்டு இருக்கேன். இது இப்படியே விட்டா சரிப்படாதப்பா. அதான் உங்களுக்குள்ள மனசு ஒத்து போச்சுல, எதுக்கு தள்ளி வச்சுக்கிட்டு இன்னைக்கே நிச்சயதார்த்தம் நடத்தி வர நல்ல முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிருவா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க நினைச்சா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன கணேசா, என் கல்யாணத்தை திடீர் கல்யாணம் ஆச்சுன்னு பார்த்தா உன் கல்யாணம் அதை விட அவசர கல்யாணம் நடந்துட்டு இருக்குது. குறிஞ்சி பூத்தா குதூகலம், மகிழி பூத்தா மழை காலம், மனசு பூத்தா மாட்டேதாப்பா. இந்த மீனாட்சிபுரம் ஊர் ஜனங்களையும் சாதி ஜனங்களையும் சொந்த பந்தங்களையும் கேட்டுக்கிறேன். போடி நாய்க்குன்னு ஒரு மேலத்தெருவை சேர்ந்த மாணிக்க மகன் கணேசனுக்கும் காலஞ்சென்ற அழகரையா பேத்தியும் தேவராஜ் கௌரி மகளுமான ராஜியை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. பொண்ணு தர்றதுக்கு உங்க எல்லாத்துக்கும் சம்மதம் தானே? அப்புறம் என்ன, எத்தனை மாத்திக்குவோம். இந்தம்மா ஏப்பா உன் சைட்ல வெத்தலாக்குவாங்க, யாருப்பா வந்திருக்கா? எனக்குன்னு சொல்றதுக்கு ஜிலாக்கிய விட்டா வேற யார் இருக்கா? வா ஜிலாக்கி, வந்து வெத்தலை பார்க்க மாத்திக்க. அதே சபையில சொந்தம்னு சொல்லி உறவு வந்துச்சுல, பிற ஏன் தயங்குற? பாப்பா இந்தா குடுப்பா. வெத்தலை பாக்கு மாத்தின கையோட வர்ற வெள்ளிக்கிழமையே நிறைஞ்ச மூர்த்த நாளா இருக்கிறதால அன்னைக்கே கல்யாணத்தையும் நடத்திடலாம்னு மீனாட்சிபுரம் மக்கள் சார்பா சொல்லிக்கிறேன். இங்க பாருங்கப்பா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சா பாதி பொண்டாட்டி ஆச்சாம்பா. பஞ்சரவி கொண்டிருக்கு முக்கோணமா, அதே மாமா வந்து சாப்பிடவா மத்தியானமா. சிறையில் நேரத்துல மீன் போதுமா, அதை விட்டு விட பக்கத்துல நான் வேணுமா. பஞ்சரவி கொண்டிருக்கு முக்கோணமா, அதே மாமா வந்து சாப்பிடவா மத்தியானமா. சப்பு கொட்டித்தான் தின்ன உதட்டு மீன் ருசி என்ன. சிப்பி மீன், எண்ணக்காது வெறா மீன், இடுப்பு மடிப்பு கெடுத்தி மீன். அச்சச்சோ அச்சச்சோ அச்சச்சோ.